மரியாதை முதல்ல நீ நடந்துக்கணும். சரி மசுறு மட்டும் பேசுறோம், மசுறு அரிசியா அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? என்னை பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்னைய பத்தி என்ன தெரிஞ்சுக்க? உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். என்னைய பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். என்னைய பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கணும். போத்தா உன்னைய பத்தி தெரிஞ்சுக்கணும். பெரிய ஆள் மாதிரி கிடையாது. போப்பா உன்னைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். நீ பெரிய ஆள் பஸ்ல கிடையாது. இல்ல உன் தயிர் பாக்கெட் தெரிக்க போகுது. உன் பேதர் தெரிக்க போகுது இப்ப. அத்து வாயில விட்டுடுப்பா. உன் வாயில வச்சிட்டு போய். நீ நான் இருந்து ஆட்டிக்கிட்டு வந்துட்டு அருப்பு கோட்டையில இருந்து என்னையும் மார்க்க எப்படி இதையும் மார்க்கன்னு. ஏன் நீங்க ஆட்டிட்டு வரும்போது நாங்க ஆட்டிட்டு வர மாட்டோமா? ஆட்டுறதுக்குள்ள பிறந்தவே ஆம்பளை. என்ன ஆட்டிட்டு கிழிச்ச? உனக்கிட்ட ஆட்டிட்டா நீங்க குளு குளுந்தா இருக்கும். ஆமா நீங்க வந்து பொளந்து தள்ளிட்டாலும் கிழிக்குன்னு தான் இருக்கும். பொளந்தா தாண்டி தள்ள முடியும். நான் அதுதான் சொல்றேன். நீ பொளந்தால பேச்சு சுத்தம் இல்ல. உன் பேச்சு சுத்தம் இல்ல. உன் பழக்கவழக்கம் பிடிக்கல. உன் பழக்கம் எனக்கு பிடிக்கல. ஓ உன்னை கண்டாலே எரிச்ச மாத்திராச்சா இருக்கு. எப்படி இருக்கு? ஆமா இருக்கும்லையா இருக்காது. காலையிலே கேட்டு என்ன கேட்டீங்க? போன் போட்டு ஏஜென்ட் கிட்ட யாரு நாடக அமைப்பாளர்ட்ட கேட்டு யாரு டான்ஸ்னு சொன்னாங்க. கேட்டதுக்கு உன் பேரை சொன்னாங்க. உன் பேரை கேட்டா எனக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? நல்லா 1000 ரூபாய்க்கு பச்சாமலாங்க நல்லா வர்றவங்க வாங்கி அப்படியே வலு வலுன்னு அரைச்சு இதுல அப்பன மாதிரி ஓ இதுல அப்பனா உன் சாமான் ஏறி போகுது. ஏன் சாமான் ஏறி போகுது? இது வேணா அரைச்சு அப்படியே என்ன வஸ்துக்கு நான் அப்பனா முன்னாடி ஓயாம மசில் இல்ல தெரியாம நீ வாயை பிடிச்சு கிழிச்சு ஆண் பிள்ளை என்ன தம்பியோட பேசுறமா இருக்குடா. வாயை பொத்திட்டு பேசு. அப்படியா? சரி என்ன ஆளா? வாயை பொத்திக்கு நிக்கிறதுக்கு அட்வான்ஸ் ஓட்டிட்டு குடிச்சாங்க. இல்ல தாட்டி வந்தா அடிங்க இல்ல. நீ வேற சரியான உங்கள பேசு பாப்பா. என்ன பேசும்ல? என்ன பேசுவ நீ? என்ன பேசுவ? என்ன பேசுவ? ஆம்பளை கை நீட்டி நீ என்னைக்கு நீட்டினியா? அப்படிதான் நீட்டி என்ன ஒடிச்சு விட வேண்டியா? யார் வச்சுக்க? யார் கை யார் பிடிக்கறாங்க பாப்பா. நீ பெரிய உங்க அப்பா கொடுத்தா. நீ என்ன பெரிய ஆளு? எல்லா விதத்துல பெரிய ஆளு. நான் எல்லா விதத்துல பெரிய ஆளு. எல்லா விதத்துல பெரிய ஆளு. எல்லா விதத்துல பெரிய ஆளு. சாதிக்கு பெண்ணுங்கள ஆம்பளை இருக்கறாங்க. பெருது பொம்பளை இருக்கதான்ற. என்ன சாதிச்ச நான் கேக்குறேன். நீ என்னது சாச்சு நக்கிருக்க? அப்படியா? அப்பா. அப்பா பொலு பொலுன்னு வச்சிருக்கானே. நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவான், பைக் ஓட்டுவான், வேன் ஓட்டுவான், லாரி ஓட்டுவான், பஸ் ஓட்டுவான், ட்ரெயின் ஓட்டுவான், டாக்ஸி ஓட்டுவான், கப்பல் ஓட்டுவான், ஃளைட் ஓட்டுவான். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களையே தூக்கி போட்டுக்கிட்டு நாங்க தான் ஓட்டுவான். சொல்லு பாப்பா. ஓட்டுவேன். ராயில ஓட்டுவேன். எதுல ஓட்டுவேன்? என்ன ஓட்டுவீங்க? ஓட்ட பிறந்தது ஆம்பளை, காட்ட பிறந்தது பொம்பளை. காட்டாதாட்டி நீ ஓட்ட முடியுமாப்ல? அப்பா உன்னை ஓட்டிட்டாலும் குட குட குட. ஆமா நீங்க வந்து பொழுது தட்டல கிளுக்குன்னு தான் இருக்கும். இல்ல கேக்குறே நீ ஓட்டுவேன்னு சொல்றியே. நீ என்னைய மட்டும் தான் ஓட்டுவ. இந்த தண்ணி யார் யார் ஓட்டுவ தெரியுமா? உன்னைய ஓட்டுவே, ஒப்பனை ஓட்டுவே, மாமனை ஓட்டுவே, மச்சரையும் ஓட்டுவே, மைசூட்டுக்கார ஓட்டுவே, பட்டிக்கார ஓட்டுவே, ஆரோடுக்கார ஓட்டுவே, தாளக்கார ஓட்டுவே. உன் வீட்டுல 90 சிகரெட் ஒண்ணு எழுது கிடக்கு பாத்தீங்களா? அவரையும் வச்சு ஓட்டு. உன்னை மாதிரி பொம்பளைய குடும்பத்துல கட்டி போய் விளக்கு ஏத்துனா விளக்கு எரியாது. வீடு தீ பிடிச்சிடும். அப்படி பேசாதீங்க சரியா? குடும்ப குத்து விளக்கா? ஆமா. நீ போய் உன் மாமியா சொல்ல ஆத்தா மருமகளே தரணிச்சிரு வலது காலை எடுத்து வச்சு வாமான்னு சொல்லும். நீ வீட்டுக்குள்ள தான் போய் காலை தூக்கி வைப்ப. சரி. அதோட மாமியா மண்டைய பொடுக்குன்னு ஓட்டுருவா. ராஜி கட்சி அபசகுணமா பேசுறீங்க? அபசகுணமா? ஓ முகரே பார்த்தா அப்படித்தானே இருக்கு. ஓ மூஞ்சிய பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. கேவலமா இருக்கா? நான் கேவலமா இருக்கேன். அதே அப்ப நீ பெரிய அலை ஐஸ்வர்யா ராயி. இவன் பெரிய மன்மத குஞ்சு. உச்ச பத்தி பேசாதே. உச்ச பத்தி பேசுற. எந்த குஞ்ச சொல்றீங்க? கேக்குறேன். சொல்லுங்க. நீ அழகுன்னு சொல்றீல. ஆமா. நெத்தியில என்ன போட்டுக்க? நெத்தி சொல்லி. கண் புருவத்துல என்ன போட்டுக்க? கண்மை. இந்த கண்ணுல என்ன போட்டுக்க? ஐலஸ். உதட்டுல என்ன போட்டுக்க? டிக்கு. காதுல என்ன போட்டுக்க? கம்மல். கழுத்துல. நெக்லஸ். விரல்ல. மோதிரம். இந்த கையில. வளையல். பாவடைய தூக்கு. ஒளிச்சு ஓடிக்கான்னு பாக்கணுமா? போட்டுட்டு. இதெல்லாம் இல்லாம காதுல, மூக்குல, வாயில, உதட்டுல, கண்ணுல எதையுமே போடாம 50 பட்டி மேடையில வந்து நின்னேன்னு வச்சுக்க. முகரையில பொட்ட நாய் கூட ஒண்ணு கிடைக்காது. ஏன்னா போடுறத போட்டாலே ஒரு 4 பேர் 10 பேர் உட்கார்ந்து இந்த சபையில பாப்பாங்க. மரியாதையா பேசிக்கோ. பேசுறேன். இல்ல வாய் அப்படிதான் பேசுறேன். தாய்மார்கள் இருக்காங்களே மரியாதை கொடுத்து பேசிருக்க. என் கூட்டம் இருக்கனாலதான் உனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துருக்கீங்க. என்ன பண்ணுவா? உங்க கூட்டம் மட்டும் தான் இருக்கு, எங்க கூட்டம் இல்லையா? உள்ள வந்து குமரி பண்ணுவோம். குமரி சரியான பொம்பளை. 50 பட்டி மேடையில நீ பொம்பளை பெரியான்னு சொல்றீல. நீ எந்த விதத்துல ஒரு விதத்துல நீ பெரியான்னு நிரூபித்துரு. நீ எங்க சரியான ஆம்பளையா? ஏரியா பகுதிக்கே நம்ம பேசுவா. நீ எங்க சரியான ஆம்பளை? நீ எந்த ஒரு விஷயத்துல நீ பெரியாள் நீ நினைச்சு பாத்துருப்பாங்க. ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரியாள். நாங்க பொம்பளை எல்லா விதத்திலும் நாங்க பெரியாள். 1000 குட்டியை தவிர தந்தாலும் அவனுக்கு பேரு ஆம்பளவே. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. நீதானே சொல்றீங்களா? தாண்ட முடியுமா? ஆண்களின் ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காங்க. எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே ஆகணும். ஓ ஆணுக்கு கொடுக்க முடியாது, உன் ஜானுக்கு போய் மசத்துக்கு கொடுக்க முடியாது. என்னடா பண்ணுவ விளக்கண்ண? என்னடி ஓயாம மசுரை பத்தி பேசுற? இந்த ஜான் இருந்தா தாண்டி உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோச்சம். இந்த ஜான் மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் வீழ்ச்சப்படுத்து போயிருவ. வீழ்ச்சப்படுத்தவள வீழ்ச்சப்படுத்த பொம்பளை நீதே வீழ்ச்சப்படுத்த போய் தெரியும். நானே தெரியும். எதுக்கு பொம்பளை இல்லைன்னா ஆம்பளை எதுக்கு வீழ்ச்சப்படுக்கிறேன்? கையடிச்சுட்டு தாண்டி தெரியும். கையெடுத்துட்டு தெரியுமா? என்ன கேட்கிற அவர் பொம்பளை கையெடுத்து தெரியுமா? பொம்பளை மரியாதை பேசு, ஒழுங்கா பேசு. கையில சாப்பாடு செஞ்சு தெரியும்ல, அதை சொல்றேன்.
சொல்றேன் நான். அத சொன்னியா? ஆமா மக்கள் நினைக்கிறேன். பொம்பளைன்னு வெக்கம் இல்லாம அருப்புக்கோட்டையில இருந்து எங்க ஊருக்கு 50 மணிக்கு பேக்க தூக்கிட்டாரு வெக்கம் இல்லாம. ஏன் நீ திரும்பம்பட்டியில இருந்து ஆடிட்டு வந்து நாங்க வர கூடாதோ? திரும்ப பாப்பா பொம்பளைன்னு சொல்லல. ஆமா. எங்க திரும்ப பாப்பா. இவாரு குண்டியும் இல்ல மண்டையும் இல்ல. ஐயோ கடவுளே நீயும் பொம்பளைன்னு டான்ஸ்னு பேக்க தூக்கிறவர. உனக்கெல்லாம் எதுவே கிடையாது. என்ன கூந்தலுக்கு 2 பேக்கு. குண்டி இருக்கு இல்ல அத பத்தி நீ பேசுற? சரி நான் கேக்குறேன். கேளுங்க. இல்ல தெரியாம கேக்குறேன். எது குண்டிய பச்சை கட்டிய வச்சு செதுக்கிட்டாங்களா? என்னடி வந்தாய்? தேங்காய் தண்ணிலே வச்சிருக்கேன். இந்த தண்ணி தெரிஞ்சா வளருது. இல்ல கேக்குறேன் அத பத்தி நீங்க கேக்குறீங்க. நான் தானே வருத்தப்படனே. சரி அதுதான் இருக்கட்டும். வயிறு எங்க இருக்குது? இதுதான் வயிறு. அடியா தங்கா இந்த வயிற்றுல நீ புள்ள பத்துட்டா நீங்க கடவாயில ஒளிவு போயிரு பாது புள்ளைக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? காலையில போட்டு எடுத்து எங்கிட்டு பால் கொடுப்ப எங்கிட்டு வயிறு இருக்கு? நீ எல்லாம் புள்ள பத்தா நல்லா வேற தண்டியில தான் பக்க முடியும். அத புள்ள பத்துட்டா நீங்க புழு புழுன்னு அது புள்ள போறது தெரியும். அந்த காலத்துல என்ன பெத்த ஆத்தாம இருக்க புள்ள பத்தாக 4 கிலோ 4.5 கிலோ 5 கிலோ 5.5 கிலோ வரைக்கும் புள்ள பத்தாக. புள்ள பத்து தொட்டியில போட்டாட்டினா தொட்டி செல கிளியிற மாதிரி இருக்கும். உங்க நாகரிக நாசமா போக. உங்க நாகரிகத்துல நாயை விட்டு வெடுக்குன்னு அதுல புடுங்க விட பூரா புள்ள பக்கிறது சோடா பட்டு தண்டில. அத புள்ள பத்து தொட்டியில போட்டா புள்ள போய் எங்கிட்டோ வந்துருது. அதுவும் ஆஸ்பத்திரி இருந்து புள்ள தூக்கி வரும்போது பாருங்களேன் புள்ள தண்டி தான் கிடக்கு சோடா பாட்டு தண்டி. அதுக்கு இந்த தண்டி வேற கொடுத்துருவாங்க தான் பஸ் ஸ்டாண்ட்ல வந்தா இப்படி தூக்கி திரிட்டு அப்பட்டும். அடி உங்க நாகரிக நாசமா போத்துக்க. பேசுறீங்களா நீ பொம்பளை பெரியாரு பொம்பளை பெரியாரு சொல்ற. அப்படியே என்ன பெத்த ஆத்தாமா இருக்கு என்ன பெத்த தாய்மா இருக்கு உட்காந்துக்காவாரு. மகாலட்சுமி மாதிரி சிரிச்ச உண்மை சீதைமா இருக்காங்க. மூத்தத்தை வாங்கி குடி. எப்படி சேலை கட்டிக்கிட்டு எப்படி மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருக்காங்க. நீ இல்ல பேசியா நீ மூத்தத்தை வாங்கி நீ போய் குடி. நான் என்ன கையில கொடுத்துருவியா? என்னது என்ன துண்மணி என்ன அட கொடுக்கமா ஒரு பொம்பளை பிள்ளை மரத்துல வந்து தூம்பல இந்த கடி இருந்திருக்கிறேன். நான் முட்டை வந்து நிக்கிறேன். இப்ப உள்ள பேசன் எல்லாம் மாறிடுச்சு. பேசனா இதுக்கு பேர் என்னது? இந்த பாடியை உள்ள போடணுமா தாயா வெளியில போடணும்? பாடி இல்லங்க ட்ரெஸ். ட்ரெஸ்ஸா பாடி மாதிரி இருக்கு. அந்த அந்த துண்டை எடு. நாங்க அந்த சேர்ல எடுக்க பாருங்க துண்டை எடு. நெல்லி வாக்காம அதை எடு. போட்டா 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 தூக்கி போடு. அம்மா சுடிதார்னு ஒண்ணு போடுறீங்கல்ல அந்த சுடிதார்ல மேல ஒண்ணு குடுக்குறாங்கல போடுறதுக்கு என்னது? அது துப்பட்டா. உங்க மோரையில காரிக்கு துப்பட்டா. மோதில துப்பட்டா. இந்த துப்பட்டாவை எப்படி போடணும்னு தெரியுமா? எப்படி போடணும்? ஏவா அப்படி நில்லு. நேரா நில்லு வா. சும்மா நில்லு பயப்படாத. வா இப்படி நிக்காத இங்க தரணியா அப்புறம் அடிச்சோவி அப்புறம். ஒழுக்கமா நேரா அடக்க ஒடுக்கமா பொம்பளையா நில்லு. நிக்கிறியா? ஏன் அப்படி நிக்கிறா? ஏன் அப்படி நிக்கிறா? அகட்டாத நிக்கிறா அகட்டிக்கிட்டே நிக்கிறா. நான் சொல்றேன் அந்த பிள்ளைக்கு பிடிக்குதியா? நேரா அகட்டாம நில்லு காலை ஒடிக்கணுமா? இரிய தங்கச்சின்னு என்ன வேணா பண்ணுவா? தங்கச்சினா வீட்டுல தான். இங்க வந்துட்டா என் பொண்டாட்டி. ஏய் எனக்கு ஏன் நில்லுங்க? ஏய் எனக்கு கள்ள பொண்டாட்டி. ஒண்ணுங்க. நேரா நிக்கியா? அகட்டாம நில்லு நீ நாசமத்து போறவளே. நேரா நிக்கியா? சரி 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 என்ன செய்யற? இந்த பாரு. இப்படி போட்டனா ஒண்ணுமில்லடா பாரு பயப்படாதடா. இப்படி போட்டதுக்கு அப்புறம் இப்பதான் மத்தியானே பத்தியா இப்ப என்ன செய்யற? இத மடி அடி ஐயா அட புடிச்சு புடிச்சு அமக்கல புடிச்ச அமக்கல மாதிரி எப்படி போடுறோம்னு பொசிஷன் சொல்றேன். மாப்ள நீ மறுபடியும் போடுங்க. எப்படி போடுங்க? மழை போட்டு சரியில்லை மறுபடியும் போடுங்க. இங்க வாருமா இங்க கவனிமா இங்க வாடா. எப்படி மடிப்பு சொல்லணும்ல அதுக்கு தான்டா போட்டியா? இந்த மடிப்பை வந்து எப்படி எப்படி இப்படி தூக்கிட கூடாதுன்னா அதுக்கு தான் அந்த மடிப்பு சொல்றேன்டா. ஒருவேளை வெக்கப்படுறோம் போட்டு கையை கீழே விட்டு தொலை. இங்க நிறுத்தி ஓ கடவுளே கடவுளே அப்படி போட்டு என்ன செய்யற? அப்படி மடிக்கணும். இப்படி மடைச்சு இது கவர் பண்ணணும். இதை பூரா யாராவது பாப்பாடா இப்படி இருக்கணும். இல்ல அதுவும் இல்லையா இங்க வந்து தொலை இப்படி நில்லு. இப்படி போட்டு இப்படியாவது கவர் பண்ணணும். போறியா நல்லா தூக்கு போடுற மாதிரி இருந்தா இந்த சாலை என்ன செய்ய தெரியுமா? தூக்கி இப்படியே போட்டுக்கிறது. இங்க ஏரியா பூரா சும்மாதான் கிடக்கும். எம்டியா கிடக்குமோ? ஆமா எம்டியா கிடக்கும். ஸ்கூட்டி வண்டி வேற ஓட்டிக்கிட்டு போறது. சரி ஆம்பளைய பார்த்தவொடனே இங்க கிளு கிளுன்னு ஆடுனவொடனே அப்படியே அப்படியே கிளு கிளுன்னு இருக்கும். அப்புறம் ஆம்பளை வர செஞ்சு விட்டா மைண்ட் அப்படிங்கிற ஆம்பளை செய்ய தெரியும். டொட்டிட்டாங்கிறது ஓட்ட முதல்ல எத்தனை ஆம்பளை நான் பார்த்துட்டு. சரி இந்த இடத்துல நீ என்ன பண்றீங்க? வியாபாரம் பார்த்துட்டு. வியாபாரமா? என்ன வியாபாரம் பாக்குற? இளநீ வியாபாரம். இளநீ வியாபாரமா? எத்தனை வயசுல இருந்து இளநீ வியாபாரம் பாக்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 13 வயசுல இருந்தே. 13 வயசுல இருந்தா? தரணி தப்பா சொல்றேன். 13 வயசுல நெல்லிக்காய் வியாபாரம் பண்ணணும்னு சொல்லு. இல்ல நாங்க வந்து பரம்பரை வியாபாரி. பரம்பரை வியாபாரியா? சரி வியாபாரம் எப்படி போகுதுமா? யாரால வியாபாரம் பாக்குறீங்க? சூப்பரா போகுது. எப்படியா? நீ மட்டும் தானா இல்ல உங்க குடும்பத்துல? எங்க அம்மா அப்பா பாட்டி தாத்தா எல்லாரும்
தான் பார்க்கணும். உங்க பாட்டி உங்க அம்மா எல்லாரும். ஆமா. சின்ன சந்தேகம். என்னங்க? கோச்சுக்க மாட்டீங்கல்ல? இல்ல கோச்சுக்கணும். உங்க பாட்டி வியாபாரம் எப்படி போகுது? மழை போச்சுங்க. கேள்விப்பட்டேன். உங்க பாட்டிக்கு ரொம்ப சரிஞ்சிருச்சாமே. ஏப்பா நீ எப்ப பார்த்த? ஓ வியாபாரத்தை சொல்றேன்டா. நானே பார்க்கல. சரி உங்க அம்மாவுக்கு வியாபாரம் எப்படி போகுது? அம்மாக்கு அது ஒரு பரவாயில்ல லேட்டா தெரிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது ரொம்ப வியாபாரம் தாமா. உங்க அக்காவுக்கு வியாபாரம் போகுது. சூப்பரா போச்சுங்க. சூப்பரா. ஆமா. உங்களுக்கு எப்படி போகுது? செம்மையா இருக்கு. செம்மையா பார்த்தாலே தெரியுது. நீங்க சொல்லிக்க. வியாபாரத்தை தான் சொல்றேன். அப்படி சொல்ல. அண்ணே தோப்பு வச்சிருக்கீங்களா இல்ல வாங்கி வியாபாரம் பண்றீங்களா? நாங்க தோப்பு வச்சிருக்கோம். தோப்பா? ஆமா. எத்தனை மரம் இருக்குது? தோப்புல ஒரு 1500 மரம் இருக்குங்க. கை விடுற 1500 மரமா? ஆமா. சரி இந்த 1500 மரத்துல நீங்க ஏறுவீங்களா இல்ல வேற ஆளை விட்டு ஏற விடுவீங்களா? இல்ல அதுக்குன்னு தனியா வேலையாட்கள் வச்சிருக்கோம். ஆள் வச்சிருக்கீங்களா? ஆமா. ஆள் வச்சு தான் ஏற விடுவீங்களா? அப்புறம் பூரா அட்வான்ஸ். என்ன மரத்துலமா? இது பேசுறேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன மரத்துலமா? இல்ல. அண்ணே நான் பேசுறேன்னு வச்சுக்கோ தாங்க மாட்டேன் முத்துராஜ். என்ன மரத்துல? சாமி முன்ன இருக்கு பாக்குறேன். தென்னை மரத்துலானே? ஆமா. 40 மரம் எத்தனை ஆளு? 10 ஆள் வச்சிருக்கோம். 10 ஆளா? ஆ. எப்படி தினமும் ஏறுவாங்களா இல்ல ஒரு வாரக்கணக்குல? இதுல ஏறுவாங்க. அவங்க மூடு பொறுத்து. வாரத்துல ஏறுவாங்கன்னு அப்படி சொல்லு. வாரத்துல? இல்ல ஒரு சரி. வாரத்துக்கு ஒரு முறை ஏறுவாங்க. அப்படியா? அருப்புக்கோட்டையில இருந்து வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க ஐவத்தாம்பட்டிக்கு. ஆமா. எத்தனை இளநீ கொண்டு வந்தீங்க? வரும்போது 100 இளநீ கொண்டு வந்தோம். 100 இளநீ. ஆ. மிச்சம் எத்தனை இருக்கு? மிச்சம் 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கா? 2 தான் இருக்கு. அப்ப அது வேணாம். ஏங்க? ஏங்க ஆச்சாரே, வேணாமா? வேணாம் ஆச்சாரே. என்ன இப்படி சொல்றீங்க? என்ன அறிவுக்கு வேலை கொடுக்கறானாமா? 100 இளநீ கொண்டு வந்துட்டு ஐவத்தாம்பட்டில எல்லா இளநீ வித்துருச்சு. இந்த 2 மட்டும் மிச்சம் இருக்குன்னா அப்ப இந்த 2 யாருக்குடா கொடுத்துருக்கேன்? யாரா குடிச்சு ஆட்டி பாத்துருக்காங்க. பிரஸ் பீஸ் அப்படி மட்டும் அப்ப அது பேசாதீங்க. வேணாம். அப்ப வேணாம்னு போயிட்டாங்களா? ஏமா தண்ணி ஓ இளநீ நல்லா இருக்கு. இது நான் ஆட்டி பக்கற விளையாட்டு சொன்னாங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்ப ஆட்டி பார்த்ததே கொடவடன்னு இருக்கு வந்து விட்டுட்டாங்க. யார் போடுறது பாத்தியா? ஏய், ஏங்க, original. பிரஸ் பீஸ் உங்களுக்கு வேணா சொல்லுங்க. எனக்கு Original. எனக்கு சின்ன சந்தேகமா இருக்கு. என்னங்க? இப்ப வந்து உங்க இளநீல எவ்வளவு தண்ணி வரும்? எங்க இளநீ ஒரு முக்காப்படி தண்ணி வரும். முக்காப்படியா? ஆ. ஒரு டம்ளர் தான் வரும். ஐயா சொன்னா ஏங்க சும்மா சொல்லாதீங்க. ஒன்றரை கால் வருங்க. அன்னைக்கு பார்த்தல. சொன்னா இப்ப வியாபாரம் பண்ண வந்திருக்கீங்களா? ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? இருமா அருவாள் வெட்டுறீங்கல்ல? அருவாள் வெட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ண முடியல வாயை வச்சு இழுக்க முடியல. உங்களுக்கு எப்படி வேணும்? எங்க அம்மா வாய் வச்சுட்டு எப்பவுமே வாய் வச்சுட்டு ஸ்டார் போட்டு உறிஞ்சிக்கிட்டு கப்பு அதெல்லாம் பிடிக்காது. இல்ல நாங்க ஸ்டார் வாய் வச்சா குப்பு நான் அப்படியே முழுங்குவேனாக்கும். அப்படியா? இல்ல நாங்க ஸ்டார் தான் தருவோம். சரிடா இப்ப நீ வியாபாரி மாதிரி நானும் வியாபாரம் இல்ல. என்ன வேணும்? நான் வந்து இது நொங்கு வியாபாரம். நீ நொங்கா? இது நோண்டி நோண்டி திப்பாங்களா அதுவா? ஆமா. ஆனா நம்ம நொங்குல உங்க அளவுக்கெல்லாம் தண்ணி வராது. பின்ன எப்படி வரும்? ஒரு அளவு தான் 2 ounce தான் அதுக்கு மேல வராது. 2, 3, 4. கும்பிடுச்சா நீ முக்கி விடிய விடிய அப்படியா? ஒரு 2 தானே? முகூர்த்தாங்காலி கணிக்கிற பாரு. நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி. இப்ப ஏன் சிரிக்கிறா? முகூர்த்தாங்காலி பார்த்திருக்காத. அதனால ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா பாடுனா பாடு. ஓடுனா பாடு. உட்கார்ந்தா பாடு. படுத்தா படுத்துக்கிட்டே ஆடு. அப்படியா? ஆமா. அடி ரோட்டோர வீட்டுக்காரி ரோட்டோர வீட்டுக்காரி. வீட்டுக்காரி ஒழுக்கமாக. ரோட்டோப்பு சேலைக்காரி. அடி நீ கெட்டுமா போகட்டுமா போகட்டுமா? அடி ஒருத்தனுக்கு அருப்பு போட்ட கருவாச்சி தரணி குட்டி. ஏய், ஆளா சகப்பா இருக்கு. நான் என்ன சொல்றேன் அதை சொல்லுங்க. பொட்டி இல்லைங்க, இப்படி மனசு வரலையே. பொட்டி நொறுங்கி போயிடுறேன். ஏற்கனவே நொறுங்கி போய் தானே வந்திருக்கு. உனக்கு விளக்கு. குடு 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 இப்போதைக்கு செவத்த குட்டி சிறந்த குட்டி. காலையில கருத்த குட்டி. இப்ப நேரம் மாறிடுச்சியா? சரி, காலையில கருத்த குட்டி. இப்படி காலையில கருத்த குட்டி அப்படியே நான் சொன்னேன். நான் எப்படி சொன்னா அதே மாதிரி சொல்லுங்க. தள்ளிடுமா கொஞ்சம் நேரம் தள்ளிடுமா. நீ தள்ளு. இப்போதைக்கு செவத்த குட்டி இப்போதைக்கு சிறந்த குட்டி. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. இன்னும் இருங்க அழுத்துங்க. காலையில கருத்த குட்டி. காலையில கருத்த குட்டி. இதை நீ அடுத்த சொன்னேன். கண்ணங்கருத்தகளே அவ சொன்னா
சிரமமா இருக்கா அவரு கூன்னு அவருக்கு வை போகும்போது அடிக்கணும் அந்த பிள்ளை லெகின்ஸ் போடல ஜட்டி போடல எப்படி ஓ அடி கண்ணங்கார இன்னொன்னு பப்புன்னு சூப்பர் ஏன்னா இன்னும் உனக்கு ஆளு கிடைக்குமா அலையிறியா நீ எந்த பிள்ளை வெறுத்தனமா இருக்கியன்னு வாத்தியாரே கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் ஏத்தன ஆனா உன்னை பேர் ஒரு சுறுசுறுப்பு நான் பார்த்தது சுறுசுறுப்பு இருக்கணும் இல்லைன்னா வீட்டுல தூங்கிடணும் அதனால உனக்கு நாடகம் உனக்கு 30 நாள் இருக்கு சரி சீலேசன கழுத்து சிங்கார பொட்டு வச்சு 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 அடி அலங்கார தொடையை முட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது அடி நெடு தூரம் போக வேணாம் நடக்க வேணாம் தூரம் போக வேணாம் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் சொல்லுங்க அதாவது சொல்ல கோச்சிங் பண்ணிக்கல நல்லா ஆடுவீங்க நீங்க நாடக உலகத்துல ஒரு முத்துராஜினா பப்புனா ஒரு முத்திரை பதிச்சிட்டீங்க ஆனா உங்களை மாரி ஆடுறதுக்கு நீங்க ஆறு இல்ல இவ்வளவு வந்து நீங்க கூட்டு கேவலப்படுத்துறீங்களா அப்ப பாவம் பாவம்னா அவன் சம்பளம் வேணா கேட்பான் அது வேற ஆனா ஆட தெரியாது பாடவும் தெரியாது ஆனா அவளை கூட்டு வந்து கேவலப்படுத்துறீங்களா சம்பளம் வேணா கேட்கும் ஆனா ஆட தெரியாது ஒண்ணுமே தெரியாது எப்படி நீங்க வந்து எங்க வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தா கூட்டிட்டு வந்திருக்காங்க சரியா இருமா எப்பா இருமா ஐயோ ஏற்கனவே நொறுங்கி போச்சு ஏற்கனவே கண்ணங்கார தகலி ஆட பார்ப்போம் வயசே பொம்மை புள்ள புடிக்கை புத்தம் கூட ஆடுவாங்களா பாப்போம் கொண்டு கோச்சிக்காதீங்க என் நாடகத்துல போன வாரம் தங்கராட்சியும் இன்னும் சந்திச்சு எங்க நாடகத்துல சரி போன உடனே கோவம் வந்து உடனே போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து தங்கரா அப்படி இப்படி ஏன் இப்படி பண்றாங்க சரி ஏன் ஏன் மாத்துறாங்க என்ன பண்ணாங்க ஓ அப்படியா பண்ணணுமா தொழில வஞ்சனை பண்ணக்கூடாது உங்களுக்கு எல்லாம் 4000 சம்பளம் இவருக்கு எல்லாம் 5000 சம்பளம் சரி இந்த பணிக்கு தேதி இல்ல அப்படின்னா வேலை வாங்கணும்ல வேலை வாங்குறது யாருடைய வேலை உங்க வேலை ஏன் வேலை இல்ல வாத்தியாரோட வேலை நான் வாங்கிட்டேன் ஆடணுமே வாத்தியார் சரியா இருந்தா அந்த சிசிய புள்ளிய சரியா இருப்பான் நீங்க சரியா இருக்கீங்க நாங்க சரியா இருப்பான் அவன் சரியா இருக்காளா கூட்டத்தை பார்த்து ஆட வேணாமா அடி எல்லோரும் ஒழிப்பதற்கு தொண்டை கட்டப்பட்டது ஐயோ தொண்டை கட்டப்படாது அடி எல்லோரும் ஒழிப்பதற்கு எல்லாரும் குளிப்பதற்கு ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி இந்த கருவாச்சி தரணி பிள்ளை குளிப்பதற்கு கருவாச்சி தண்ணி பிள்ளை குளிப்பதற்கு நம்ம 50 இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி சைஸ் ஒரு மாதிரி போகுது சொல்லுங்க கேமரா ஓடிட்டு இருக்கு எப்படி 50 இளைஞர்கள் அடிகொள்ளா தண்ணி 50 இளைஞர்கள் அடிகளா தண்ணி ஏய் அடி வந்தாலே பாட்டி மதுரை சின்னமராணி அண்ணா கோடி போயாராணி அண்ணா பாடி அண்ணா கோடி தெரியாது அப்ப அத சொல்லி அப்ப ஆட விடணும்ல ட்ரெஸ் மாத்த போறா உங்களுக்காண்டி உங்களை கேவலப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்காவ நீங்க நினைக்கிறீங்க பேர் வாங்க ஆட பரவாயில்ல ஆடே அப்பா அவ ரோசாக்காரி வந்துட்டாடா நான் அப்படிதான் சொல்லுவேன் அண்ணனா
இது ஒரு ஆட்டம். இப்ப பாரு கெடுத்துடுவாங்க. ஆட்டத்தை பிறந்தவ யாரு தெரியுமா? யாரு? உசிப்பேத்தி உசிப்பேத்தி ரணகலா பாக்குறீங்க. சொல்லாத ரெட்ட காலம் தூக்குவா. அதுல ஃபேமஸ் சந்திரன் தூக்குறானா? பனியாரா சுட்டு தரியா பனியாரா சுட்டு தரியா பனியாரா எனக்கு பனியாரா. சரி எப்படி ஆடணும் அது மாதிரி ஆடணும். இரு உனக்குள்ள 4000 ஓவா சம்பளம் 100 காசு. என்ன 1000 ரூபாய் குறைச்சிட்டீல? விடுங்க அப்படிதான். சரி ஆடாம போகும்போது குறையும்ல. நான் பரவாயில்ல அந்த பணியாருக்கு தானே அணியிறேன். பணியார சுட்டு தர்றப்பா அவன் எப்படி வெயிட் அடிக்கிறான். பணியார சுட்டு தரவங்க நீ என்ன 5000 சம்பளம் கேட்கிற? எத்தனை மணிக்கு அடி மொத்த கொட்ட பொல்லழகி முத்து முத்து சொல்லழகி மொத்த கொட்ட பொல்லழகி வேமா சொல்லும்போது முத்து முத்து சொல்லழகி அடி சீமையில பேரழகி அடி உனக்கு செஞ்சு வச்ச மாரழகி. ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எனக்கே தெரியல. நான் பார்க்கல. மொத்த கொட்ட பொல்லழகி முத்து முத்து சொல்லழகி செஞ்சு வச்ச மாரழகி. பயந்துட்டாலா என்ன ஆடுல ஆடாம படக்கண்ண பேர் வாங்குறது கூட்டத்தை பார்த்து நீ ஆடலன்னா நான் என்னத்தை சொல்ல? அப்பா என்ன உடம்புக்கு முடியல. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம்.
நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஏய் போடு நல்லா இருக்கு. ஈரோட்டு ஆசிரியர் நல்லா இருக்குமா? அங்கலையோ அங்கலையோ ஐயாலோ ஐயாலோ நல்லா என்ன நடக்குது? இப்படி தூங்குறீங்களா? நான் என்ன செய்வேன்? போடு நல்லா இருக்கு. தூங்குறாரு. அதை கவனிக்கிற பாரு. நல்லா இருக்கு. அங்கலையோ ஐயாலோ ஓஹோ பலே உனக்கு இருக்கா இல்லையாடா? இல்ல செய்யுமா? விரிக்கிறேன் என்னன்னு கேளுங்க. நல்லா இருக்கு. அப்பதான் இந்த பிள்ளை நான் வேலை வாங்க முடியும். இவர் சாதாரணமான ஆள், இவர் ரோசக்காரி. அவ என்ன ஆடிட்டான் அதானே காலை அப்படி ரொம்ப பிறந்து அவரே அப்பா பிறந்தது இவதான். எப்படி பாருங்களேன். கேளு அம்மா இதே மாதிரி நான் ஆடணுமா? அவங்க சொன்னா ஆடுவீங்கன்னா அவரே அப்பா ஆடி ஆகணும். இதே மாதிரி நான் ஆடணுமா? ஆடணுமா? நீ எந்த அளவுக்கு நீ புழக்கிறியோ உன் புழப்பு விடும். எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன பண்றது? ஒரு நாள் சொல்லித்தரேன். எனக்கு பள்ளி வச்சா மைசூருக்கு வச்சா ஆடுறது பரவாயில்லையா? அப்படிலாம் சொல்லிடுறீங்களா? சின்ன பள்ளி இருந்தா உடனே பிக்கப் பண்ணிடுவேன். அப்படிலாம் கிடையாது. அப்படி சொல்லிட மாட்டீங்களா? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா எப்படி விரிக்கிறான் பாருங்க. சின்ன பையன்
விரிச்சா நான் எதிர்பார்க்க அளவுக்கு இல்லை. நான் இன்னும் எதிர்பார்க்கிறேன். நடிப்ப கள்ளி அன்னைக்கு விரிச்சு இல்ல அந்த ஊர்ல நேற்று முன்னாடி போனது எப்படி விரிச்ச? டைமுக்கு இது சம்மந்தமே இல்லை. ஒரு நிமிஷம் விரிச்சாலே போதுங்க. உனக்கு 5000 சம்பளம், இதுக்கு தானே சம்பளம். அவர் சொல்றாரு அண்ணே இன்னும் விரிச்சா நல்லா இருக்குங்கிறார். ஏய் சொல்லி கொடுக்கறேன்னு வடிக்குமா? ஆமனை எப்படி படுக்கிறீ? அவன் விரிச்சிட்டு முதல்ல வடிக்கும்டா. நான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன். வலிக்குது வலிக்குது. போறேன் ஏண்டா இரு 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 ஏய் 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 இரு ஏய் இரு என்னடா அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை என்னடா செய்யறாண்டா என்ன இங்க வாணி ஆனா ஒண்ணு அப்பல எனக்கு கஷ்டப்படுறேன். அதாவது என்னுடைய அனுபவத்துல பப்புன் மாப்பிள்ளை வந்து நான் டெய்லி சந்திப்பேன். பேச விடுங்க. டெய்லி நான் மாப்பிள்ளை சந்திப்பேன். எந்த டான்ஸ் வந்தாலும் சரி அவங்கள வேலை வாங்கி அவங்களுக்கு பேர் கொடுக்கறது யாருன்னா அந்த முத்துராஜி ஒன்னா தங்கராஜ். இவங்க 2 பேர் தான். அவங்கள வந்து அவங்களுக்கு என்ன தெரியுதோ ஆனா இதுக்கெல்லாம் இப்ப அடையாத நாதர்முடி மேல் மறுபடியும் இருக்கா இருக்கு. அது என்ன முடியல. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு நல்ல பாம்பா நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே ஆடு பாம்பே அதே
செய்யறது மேல செத்து போக மாட்டாளாவ இல்ல மருந்து குடிச்சு செத்து போக மாட்டாளா 4000 ரூபா ஊரு காசு வரி காசு செய்ய மாட்டாளாவ போடுற ஊரு காசு வரி காசு எதுக்கு சம்பளம் கேட்குறீங்க ஆற்றி கட்டுற வழி மேல ஆடு தூக்கு இருக்க முடிய அரையப்பா நான் பண்ண நீ இருக்கிற என்ன அவளுக்கு நான் இருக்கிற என்ன செய்யக்கூடாது தெரியல நான் தர முடியுமே நான் படுறேன்டா என்ன ஆடு பாமே நான் தர முடியுமே இருக்கும் சேனப்பாமே உனக்கு நல்ல பெயர் வச்சவர் தான் எப்பதாண்டி ஆடுவ ஆடுவாமே 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 என்ன பிடிச்சி நல்ல மழை நல்ல எந்த அளவுக்கு வரைக்கிறியோ உடம்புக்கு நல்லது பாம்பு நிறைய சாப்பிட்டுச்சா தெரியுமா தண்ணி விடுறாரு கம்மணும் அந்த தண்ணியை கூட நீ குடிக்கணும் அந்த தண்ணியை கூட நீ குடிக்கணும் ஆடு பாம்பே முயற்சி பண்ணேன் எப்படியாவது கேவலப்பட்டு செஞ்சுட்டாங்க அதுதான் என் தங்கச்சி எதுக்கு உங்களை மாப்பிள்ளைங்கிறேன் எதுக்கு உங்களுக்கு என்ன தங்கச்சி எனக்கு நீங்க என்ன இப்ப வரைக்கும் தங்கச்சி மாப்பிள்ளை இப்ப நாங்க 2 பேரும் காதல் பண்ண போறோம் புரியுது இவ யாரு தெரியுமா யாரு இவதான் அப்படியா என்ன தரணி என்ன வீடியோ ஓடிட்டு இருக்காங்க தங்கச்சிடா தரணி அண்ணே சொல்லாதே மாமா சொல்லு கீழே இருக்கு ஆனா அது கூட தெரியாது எதை இறக்கணும் ஏற்கணும் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா தண்ணி தண்ணி என்னடி முக்கிய கிடக்குற இழப்பு என்ன எதுக்கு வருது ஆனா இழப்பு அவர் ஏற்கனவே அவளுக்கு அண்ணே சொல்லாதே மாமான்னு சொல்லு தேன்ல போகும்போது அண்ணே பவுன் அடிக்க தொட்டிக்கு மாமான்னு சொல்லு பொழப்பு தரணி உடனே சொல்லிட்டோம் உடனே அப்படி சொல்லப்படாத அதுல ஒரு கிக்கு இருக்கணும் தரணி அப்படி சொன்ன நைவா என்னம்மா பொண்ணத்தில் வரணும் உங்களை கூட நான் லவ் பண்ணிடுவேன் போல இருங்க 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 சொல்லி கொடுத்துக்கிறேன் முதல்ல தரணி இப்பதான் ட்ரைனிங் கொடுக்குறேன் தரணி என்ன மாமா ஐயரு மாமா சொல்ற மாதிரி கொண்டாட்டு என்ன மாமா நான் சொல்ற மாதிரி செய்யணும் தரணி மாமா செய்யணும் நெகத்தை உள்ள அழுக்கே இருக்காது ஆனா அழுக்கு இருக்கிற மாதிரி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் இந்த விரல அப்புறம் வந்து இந்த விரல ஒடிக்கிற மாதிரி ஒடிக்கணும் ஆனா ஒடிச்சிடப்படாது ஏன்னா காலையில கழுவுறதுக்கு வேணும்ல சொல்ற மாதிரி செய்ய தரணி சொல்ற மாதிரி செய்ய தரணி அதை செஞ்சுட்டு இந்த விரல ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சுட்டு லேசா புண்டி அப்படி தூக்கணும் இந்த புண்டியை லேசா தூக்கணும் எதுக்கு சொல்றேன் தரணி தண்ணி ஐ லவ் யூ டா ரைட்டா சொல்லுங்க ரைட்டா தண்ணி என்ன மூலமா இன்னும் லைட்டா கால்ல லைட்டா சுத்தப்படாது இங்க வாடா என்னை கட்டி பிடிவே நான் எப்படி செய்ய இப்ப ஒரு பேச்சுக்கு ஏய் மாப்ள நீ நான் இருங்க மாப்ள ஓப்லைன் தண்ணி நேத்து போக போறாங்கல நான் என்ன சொன்னா இப்ப நீ வந்து பப்புன்னு நான் டான்ஸ் நான் எப்படி கொணர்த்தேன் பாரு இதே மாதிரி இன்னையில இருந்து 50 பழகிக்க சரியா இப்ப நீ வந்து ஆம்பளை நான் பொம்பளை நான் இப்ப எப்படி கொணர்த்தேன் பாரு சொல்லு நீங்க கூப்பிடணும் ஆமா சொல்லுமா கொணர்த்தாம
அடியே முத்துராணி சொல்லுங்க. இப்படி கொண்டாட்டமே அப்பதான் இருக்கு சத்தம் இல்லாம அப்பதான் 108 டிகிரி கிண்ணு நிக்கும். யாருக்கு சுத்தமா ஆசையே வராது. உன்னை பார்த்த உடனே என்னுடைய காதல் எப்படி வருது சொல்லவா? சொல்லி பாருங்களே. சொல்லவா சொல்லவா ஒடியிலே இலக்கிலேயே ஏழேழு கிளியே இதை தாராள இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே பாட்டு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சொலே குயில் தெரியுது பார்க்க வந்து விடும் அது பாட கேட்டு வரும் அடி வெள்ள ஓடி வந்து ரகம் சொல்லி தரும் என்ன தாகம் தின்னு விடும். சொலே குயில் தேடி என்ன பார்க்க வந்து விடும் அது பாட கேட்டு வரும் அடி வெள்ள ஓடி வந்து ரகம் சொல்லி தரும் என்ன தாகம் தின்னு விடும். கனவான வார்த்தை அது தென்றல் மலை கேட்டு சைடுல இப்ப கேட்குறான் பாரு கனவான வார்த்தை அது தென்றல் மலை கேட்டு வசந்தம் இங்கு பூவில் வரும் நாளை எந்த காத்து வரும் வசந்தம் இங்கு பூவில் வரும் நாளை எந்த காத்து வரும். ஏழேழு கிளியே இது தாலாட்டு இசையே உன்னை பாராட்ட நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. என்னடா பண்ற சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல செய்தி சொல்லட்டுமா அன்பிலிருந்தே மண்ணி விண்ணும் விட்டே சொல்லட்டுமா வெற்றி முட்டே இல்லட்டுமா. சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா செய்தி சொல்லட்டுமா அன்பிலிருந்தே மண்ணி விண்ணும் விட்டே சொல்லட்டுமா வெற்றி முட்டே இல்லட்டுமா. அடி ஒத்தை அடி பாரு இது தெருவனம் தானே அதை ஒத்தையடி பாவை உன்னை சுத்தி வந்த நானு அடி ஒத்தை அடி பாரு இது தெருவனம் தானே எல்லா நாளை மாறிவிடும் நிலவில் கூட பூமி வரும் எல்லா நாளை மாறிவிடும் நிலவில் கூட பூமி வரும். அது ஏழேழு கிளியே இது தாலாட்டு இசையே உன்னை பாராட்ட நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நாள் இல்லையே மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராட்ட நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராட்ட நாள் இல்லையே. உங்களை பார்த்தது எனக்கு வந்துருச்சு. சொல்லுடா பார்க்கலாம். என்னுடைய காதல் எப்படி என்னை தெரியுமா? பார்த்தா உனக்கு வராம இருக்குமா? உங்களை பார்த்தோன்னே எப்படி? சொல்லுடா. அந்த ஆடியில சிந்தி சொல்லு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான் உனக்கு சேர சொன்ன மண்ண வருதா சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சனே மன்னவரு மன்னவருதான் அழகு மன்னவரு மன்னவருதான். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் செய்தி வச்ச செய்தி சொன்ன மன்னவருதான். எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொன்ன சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்சே மன்னவர் மன்னவருதான். அழகு மன்னவர் மன்னவருதான். ஆடியில
போயிட்டாங்களா? சொல்லாம போயிட்டாங்க. சரி, ஒன்று ரெண்டு போடுறோம். சீக்கிரம் போயிட்டு வாங்க. கிளம்புங்க, எழுந்திரிங்க, சீக்கிரம் வாங்க. மனசையிட பிடிச்சே கட்டு தந்த வித்து எல்லாம் கட்டுட்டு கண்ணி 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 கட்டு தந்த வித்து எல்லாம் கட்டுட்டு கண்ணி கண்ணி பழைய பாட்டை நடத்த பாட்டு ஒரு சில பேர் தெரிஞ்சுக்காங்க. அதெல்லாம்